ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 2.1லேருந்து 8 கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா 3 to 5 முடிச்சிட்டோம். ஸோ 3 to 7 ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம 8th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஆல் தி இன்டிஜர்ஸ் பிட்வீன் தி கிவன் நம்பர்ஸ். இதான் 8th கொஸ்டின். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 7க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற எல்லா இன்டிஜரும் எழுதணும். ஸோ அவங்க மேல கேட்டிருக்கதும் அதே தான். ரைட் ஆல் தி இன்டிஜர்ஸ் பிட்வீன் தி கிவன் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த என் பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ 7யும் 10யும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது இந்த லிஸ்ட்ல. ஸோ தீஸ் டூ திங்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஸோ 7க்கும் 10க்கும் நடுவில் என்னலாம் இருக்கு? 7, 8, 9, 10. ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் லிஸ்ட்ல வரணும். இது ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 and 9 தான். 8,9 அவ்வளோதான். ஸோ இது வேணா எழுதிக்கிறேன் தனியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 8,9. 8 and 9 பேசிக்கா 8,9. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். -5க்கும் 4க்கும் நடுவில் இருக்க எல்லா இன்டிஜரும் கேட்குறாங்க. ஸோ -5 to 4 போத் என் பாயிண்ட்ஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது நீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். -5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. -5 வந்து இங்க இருக்கு. 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 4 is here. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணாம மற்றெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -4 இன்க்ளூட் பண்ணணும். -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ எவ்வளோ நம்பர் வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் வருது. ஸோ -4 to 3 எல்லா நம்பரும் வருது. ஸோ அப்படியே லைன் எழுதிட்டே வரலாம். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. 1, 2, 3 இது எல்லாமே வந்துடுது லிஸ்ட்ல. ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ் பிட்வீன் -5 to 4. நம்பர்ஸ் பிட்வீன் -5 and 4. -5 and 4 அவ்வளோதான். ஸோ இதான் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். தேர்ட் பார்ட் போகலாம். 8th கொஸ்டின்ல தேர்ட் பார்ட். -3க்கும் +3க்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும். ஸோ இது மறுபடியும் அழிச்சிடறேன். இதை அழிச்சிட்டு -3 எங்க இருக்கு? -3 வந்து இங்க இருக்கு. +3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்லாம் என்னது? -2, -1, 0, 1, 2. ஸோ 5 நம்பர் இருக்கு. -2, -1, 0, 1, 2. ஸோ -2 to +2 இருக்கிற எல்லா நம்பரும் எழுதிருங்க. ஸோ -2, -1, 0, 1, 2 அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின் நினைக்கிறேன். ஃபோர்த்தா தேர்ட் கொஸ்டினா? தேர்ட் கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். -3க்கும் +3க்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் இதான். ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ் பிட்வீன் -3 and +3. பிட்வீன் -3 and +3 அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பார்ட் போயிடலாம். ஸோ 8th கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட். -5க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும் கேட்குறாங்க. ஸோ -5க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும் நம்ம. ஸோ -5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 0 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும். -4, -3, -2, -1. ஸோ இந்த 4 நம்பருமே வந்துடும். ஸோ 4த்தையும் நான் லிஸ்ட் போட்டுறேன். ஸோ -5 to 0. நம்பர்ஸ் பிட்வீன் -5 to 0. -4, -3, -2, -1 அவ்வளோதான். ஸோ இதான் லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் -5 to 0 அவ்வளோதான். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான். நம்பர்ஸ் பிட்வீன் -5 to 0 ஆன்சர் இதான். -4, -3, -2, -1. ஸோ இதோட இந்த கொஸ்டின் ஓவர். ஸோ 8th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நம்ம 9th கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அழிச்சிடுறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அழிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் ஆயிரும். அவ்வளோதான். கடகடன்னு வச்சுக்கிறேன். ஓகே இது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 9th கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. புத்த அப்ரோப்ரியேட் சைன்ஸ் அஸ் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ். ஸோ 3 சைன்ல எந்த கரெக்டாக வருமோ அந்த சைனை நீங்க அந்த பாக்ஸ்ல போடணும். அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 9th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா -7 பெருசா இல்லை 8 பெருசான்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஆர் தே ஈக்குவல் இந்த மாதிரி. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் பிக் பண்ணி எழுதணும் இல்ல. ஸோ டெஃபினட்டா 8 தான் பெருசு. 8 இஸ் கிரேட்டர் than எனி நெகட்டிவ் நம்பர். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ஆல்சோ கிரேட்டர் than -7. ஸோ -7 இஸ் டெஃபினெட்லி லெஸ் than 8. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். -8 versus -7. ஸோ இது நம்பர் லைன் போயிடலாம். -8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. -7 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ -8 பெருசா இல்ல -7 பெருசா? -7 இஸ் ஆன் த ரைட் சைடு கம்பேர்ட் டு -8. ஸோ -7 பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. -8 இந்த டைரக்ஷன்ல இருக்கு.
So minus 7 is actually bigger than minus 8 since it is on the right side of minus 8. So minus 7 is greater than minus 8 since it is on the right side of minus 8. இந்த பக்கம் இருக்குல்ல? So since minus 7 is on the right side compared to minus 8, so on the right side of minus 8 கூட சொல்லலாம் நீங்க. Since minus 7 is on the right side of minus 8. On the right side of minus 8. அவ்வளவுதான். So minus 7 is greater than minus 8. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போட்டுறேன். ஸோ மைனஸ் 7 இஸ் கிரேட்டர் தேன் minus 8. இப்போ இங்கேயும் அதே தான். இங்கே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலர் கொஸ்டின் தான் இது. minus 999 பெருசா இல்லை minus 1000 பெருசான்னு கேட்குறாங்க. minus 999 தான் பெருசு. ஏன்னா நம்பர் லைன்ல minus 1000 வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். minus 999 இங்க இருக்கும். ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். ஒரு யூனிட் முன்னாடி இருக்கும். ஸோ சின்ஸ் minus 999 இஸ் in the right side of to the right side of minus 1000. அதாவது minus 999 compared to minus 1000 ரைட் சைட்ல இருக்கு. So minus 999 is actually greater than minus 1000. So since minus 999 is on the right side of minus 1000. So அந்த கொஸ்டினும் ஆன்சர் அவ்வளவுதான். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ minus 111 versus minus 111 ரெண்டும் ஒரே நம்பர் தான். ஸோ ஈக்குவல். ரெண்டு ஐடென்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ தே ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான். ஈக்குவல் நீங்க போட்டுடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் போயிடலாம். 0 பெருசா minus 200 பெருசா? 0 is greater than any negative number. So 0 தான் பெருசு. ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் தான். ஸோ 9th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 10th கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின்ல ஓகே 10th கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும். -11, -13, -15, -17, -19, -20. ஸோ எல்லாம் ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாம். ஸோ இருக்கிறதுலே கம்மியான நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -20 தான். அதுக்கப்புறம் -19, அதுக்கப்புறம் -17, -15, -13, -11, -13, -11 அவ்வளோதான். ஸோ இதான் நெகட்டிவ் நம்பர்ஸ் லிஸ்ட். இதை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா -20 நீங்க எப்படி யோசிக்கலாம்? 20 ரூபா நம்ம கடன்ல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ 20 ருபீஸ் நான் கடன்ல இருக்கேன். இது வந்து 19 ருபீஸ் நான் கடன்ல இருக்கிற மாதிரி. ஸோ 20 ருபீஸ் கடன்ல இருக்கிறது தான் இருக்கிறதுலே மோசமான சுச்சுவேஷன். ஸோ அதனாலதான் -19 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் -20. ஸோ அந்த மாதிரி நீங்க சிமிலரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை. ஸோ 20 ரூபா கடன்ல இருக்கிறது ஆக்சுவலா இது எல்லா சுச்சுவேஷனும் கம்பேர் பண்ணும்போது மோசமான சுச்சுவேஷன். ஸோ அதனாலதான் -20 இஸ் ஆக்சுவலி இஸ் த லீஸ்ட் நம்பர் கம்பேர் டு எவ்ரி அதர் நம்பர் இந்த கிவன் கொஸ்டின். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ 12, 14, 16, 18 அவ்வளோதான். ஸோ 12, 14, 16, 18 இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 12 தான். ஸோ 12, 14, 16, 18. ஸோ இதான் ஆர்டர். ஸோ இப்படியே வருது ஆர்டர். ஸோ -20 தான் லீஸ்ட். ஸோ -20 இஸ் லெஸ் தென் -19, -19 is less than -17, -17 is less than -15, -15 is less than -13, -13 is less than -11. So -11 is less than 12, 12 is less than 14, 14 is less than 16, 16 is less than 18. So இதான் ascending order for first question. First question, 10th question first part. So 10th question first part ஓட ஆன்சர் இதான். ஓகேவா? இதான் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ 10th கொஸ்டின் செகண்ட் பார்ட் போயிடலாம். செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட்ல நான் வேணா கீழே தள்ளிடுறேன். எல்லாம் கரெக்டா இருக்கும். இன்னும் எனக்கு கீழே தள்ளிடுறேன். அவ்வளோதான். -28, 6, -5, -40, 8, 0, 12, -1, 4, 22. ஸோ இதில் பாசிட்டிவ் நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இல்லை நெகட்டிவ் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ இருக்கிறதுல குட்டியான நெகட்டிவ் நம்பர் என்ன? குட்டியான நெகட்டிவ் நம்பர்னா -28 தான் வரும். ஏன்னா நீங்க இது எப்படி மறுபடியும் யோசிக்கலாம்னா 28 ருபீஸ் நம்ம கடன்ல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ வி ஆர் ஹேவிங் அ லோன் ஆஃப் 28 ருபீஸ். ஸோ அதான் இருக்கிறதுலே மோசமான சுச்சுவேஷன். ஸோ இருக்கிறதுலே கம்மியான நம்பர் இதான் -28. இல்ல ஆக்சுவலா -28 இல்லை -40. சரியா பார்க்கல. -40 அதுக்கப்புறம் தான் -28 வருது. இதுக்கப்புறம் -5 அதுக்கப்புறம் -1. ஸோ இது 1 ரூபா கடன்ல இருக்கிற மாதிரி. ஸோ பெருசா நெகிழிபிள் குவான்டிட்டி தான் அது. ஸோ இது 40 ரூபா கடன்ல இருக்கிற மாதிரி. ஸோ அது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்துடலாமா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கு? 6, 8, 0, 12, 4, 22. 6, 8, 0, 12, 4, 22. ஸோ 6, 8 ஓகே நான் தனியாக எழுதிக்கிறேன். 6, 8, 0, 12, 4, 22 ஓகேவா?
ஸோ இதில் இருக்கிறதுல பெருசு என்ன 22 தான். இருக்கிறதுல குட்டி என்ன இதில் 0 தான். ஸோ 0 போடுங்க. அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு 4 வரும். ஸோ 4 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ 0 அடிச்சுதான் 4 அடிச்சுதான். அதுக்கப்புறம் என்ன வரும் 6 வரும். 6 ஸோ 6 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன வரும் 8 வரும். 8 ஸோ 8 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 12 வரும். ஸோ 12 ஃபைனலாக 22 வரும். ஸோ இதான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ 10th கொஸ்டின் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். ஸோ நான் வேணா அதை வாசிடுறேன். -40 is less than -28. -28 is less than -5. -5 is less than -1. -1 is less than 0. 0 is less than 4. 4 is less than 6. 6 is less than 8. 8 is less than 12. And 12 is finally less than 22. ஸோ 22 தான் இருக்கிறதுல பெரிய நம்பர். -40 தான் இருக்கிறதுல குட்டி நம்பர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதான் லிஸ்ட் பேசிக்கா. அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் திஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். ஸோ இதான் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் நம்ம இன்டிஜர்ஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டும் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இதை கீழே தள்ளிடுறேன், நல்ல கீழே தள்ளிடுறேன். தேர்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்துடலாம். ஸோ -100, -1000, -1. ஓகே, -1000 தான் இருக்காலே குட்டி நம்பர். ஏன்னா அது 1000 ரூபா கடன்ல இருக்கிற மாதிரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு 1000 ரூபா கடன்ல இருந்தா எப்படி இருக்கும்? உங்ககிட்ட பேசிக்க காசே இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா இருக்கு காசுன்னு அர்த்தம். -100 அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பர். -1000 கம்பேர் பண்ணும்போது -100 இஸ் ஃபார் பெட்டர் நம்பர். -1 இஸ் மச் பெட்டர் கம்பேர் டு -100. ஸோ இதான் ஆர்டர். ஸோ -1000 தான் இருக்கிறதுலே மோசமான நம்பர், அது குட்டியான நம்பர். அதுக்கப்புறம் -100 வரும், அதுக்கப்புறம் -1 வரும். ஸோ நீங்க நம்பர்லேருந்து வச்சு யோசிக்கலாம், இல்லை நீங்க இந்த மாதிரி யோசிக்கலாம், அந்த லோன்ல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸோ ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் போட்டுடலாம், இந்த லிஸ்ட் போட்டுடலாம். ஸோ இங்க -10 மறந்துட்டேன். ஓகே, இது மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஸோ -10 மறந்துட்டேன். ஸோ அதையும் எழுதிடுறேன். ஸோ நான் -10 விட்டுட்டேன். ஸோ அதை முதல்ல ஒழுங்கா எழுதிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம -1 போகலாம். ஸோ -1000 is less than -100. -100 is less than -10. -10 is less than -1. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ அதெல்லாம் அடிச்சிடுறேன் வேணா, அடிச்சுதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் அடிச்சிடுறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் போயிடலாம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணலாம் அசெண்டிங் ஆர்டர்ல. 10, 100, சாரி வேற மாதிரி எழுதுறாங்க. 10, 100, 0, 1000, 1. ஸோ தனியான எழுதிக்கிறேன், தனியாக நம்ம ஓரமாக எழுதிக்கலாம். 10, 100, 0, 10, 100, 0, 1000, 1. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறதுலே குட்டி நம்பர் என்னது 0 தான். அதுக்கப்புறம் 1 வரும், அதுக்கப்புறம் 10 வரும், 100 வரும், 1000 வரும். ஸோ அதான் ஆர்டர். ஸோ நான் அதை எழுத ஆரம்பிச்சிடுறேன். ஸோ 0 அடிச்சிடலாம், 1 வரும், அதுக்கப்புறம் 1 அடிச்சிடுறேன், 10 வரும், அதுக்கப்புறம் 10 அடிச்சிடுறேன், 100 அதுக்கப்புறம் வரும், 100 அடிச்சிடுறேன். அவ்வளோதான். அப்புறம் 1000 மட்டும்தான் பாக்கி. ஸோ 1000 எழுதிடுறேன், அவ்வளோதான். ஸோ -1000 is less than -100. -100 is less than -10. -10 is less than -1. -1 is less than 0. 0 is less than 1. 1 is less than 10. 10 is less than 100. And 100 is finally less than 1000. ஸோ -1000 தான் இருக்கிறதுலே குட்டியான நம்பர். 1000 rupees பிளஸ் 1000 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். 1000 rupeesல இல்ல ருபீஸ் என்ற கான்டெக்ஸ்டே வராது. ஸோ 1000 அதாவது நம்பர் 1000 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர், -1000 தான் இருக்கிறதுலே குட்டி நம்பர். ஸோ +1000 தான் இந்த இடத்துல, இந்த சிச்சுவேஷன்ல இதான் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின் தேர்ட் பார்ட். இதோட ஆன்சர் இதான். ஸோ இதோட நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறமா 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதே எக்ஸசைஸ் 2.1 இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.